காரைக்குடியில் இயங்கி வரக்கூடிய சிஎஸ்ஐஆர் சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் வேரியஸ் வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை வெளியிட்டிருக்காங்க. இது முற்றிலும் ஆட்டோனமஸ் பாடி, மத்திய அரசு நிரந்தர பணியிடம், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இயங்கி வரக்கூடிய ஒரு ஆட்டோனமஸ் பாடி. இதில் இருக்கக்கூடிய பணியிடங்கள் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், மத்திய அரசினுடைய நிரந்தர பணியிடங்கள். சரிங்களா? எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் கிடைக்கக்கூடிய அனைத்து ஃபெசிலிட்டியும் கிடைக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் டைரக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபு. அதே மாதிரி இது உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடிய ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. மினிமம் 12ஆம் வகுப்பு முடித்திருந்தாலே போதுமானது. சரிங்களா? மினிமம் 12th ஸ்டாண்டர்ட், வேறு எந்த குவாலிஃபிகேஷனோ அடிஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸோ வேறு எதுவுமே தேவையில்லை. டைப்பிங் உங்களுக்கு தெரிந்திருந்தாலே போதும். ஸ்டெனோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் ஸ்டெனோகிராஃபி தெரிந்திருந்தால் போதுமானது, வேறு எதுவுமே தேவையில்லை. சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். உங்களுக்கு டைப்பிங் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டில் டைப்பிங் நீங்கள் டைப் பண்ணிங்கனாலே போதுமானது. சரிங்களா? ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 18/3/2025. சரிங்களா? ஓகே, எந்த விதமான ஹார்ட் காப்பியும் சென்ட் பண்ண தேவையில்லை. அப்ளிகேஷன் ஆன்லைனில் அப்ளை பண்ணாலே போதுமானது. என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரில் 2 போஸ்ட் இருக்குது. ஒரு யூஆரும் ஒரு எஸ்சியும் இருக்குது, எஸ்சி வேக்கன்சியும் இருக்குது. பே லெவலில் 4ல் இருக்கக்கூடிய இந்த பணியிடத்திற்கு அப்பர் ஏஜ் லிமிட் 27, 25,500 81,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்கே ஸ்டெனோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 35,000 40,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். சரிங்களா? ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜென்ரலில் 4 வேக்கன்சி இருக்குது. யூஆரில் 2, இடபிள்யூஎஸில் 1, ஓபிசி என்சிஎல்ல ஒரு வேக்கன்சி இருக்குது. லெவல் 2ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டு. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் 2 வேக்கன்சி, ஒரு யூஆர் ஒரு ஓபிசி என்சிஎல். ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸில் 2 வேக்கன்சி, ஒரு யூஆர் அண்ட் ஒரு எஸ்சி வேக்கன்சி. இது எல்லாமே பே லெவலில் 2ல் இருக்கக்கூடிய ஒரு வேக்கன்சி. 19,900 63,200 வரைக்கும் சேலரி இருக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி 25,000 30,000 வரைக்கும் உங்களுக்கு சேலரி இந்த ரேஞ்சில் இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். இது லாஸ்ட் டேட் அன்னைக்கு தான் உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டோடைய டேட் நீங்கள் கட் ஆஃப் டேட்டு. இது மட்டும் இல்லாமல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. அது என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளவு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இருக்கக்கூடிய 10 வேக்கன்சியில் ஒரு வேக்கன்சி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க்கிங் டிசபிலிட்டி கேண்டிடேட்டுக்காக ரிசர்வ் பண்ணப்பட்ட ஹரிசாண்டல் வேக்கன்சி. சரிங்களா? ஓகே, இதுதான் அப்பர் ஏஜ் லிமிட். இது யூஆர் கேண்டிடேட்டுக்கு ஸ்டெனோகிராஃபியில் 27 மேக்ஸிமம், எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 32. அதுவே ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டன்ட் ஜென்ரலில் யூஆர்னா 28, இடபிள்யூஎஸ்னா 28, ஓபிசினா 31, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸில் யூஆர்னா 28, ஓபிசினா 31, ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸில் யூஆர்னா 28, எஸ்சினா 33. சரிங்களா? அதே மாதிரி கேண்டிடேட் 2 போஸ்ட்டுக்கும் செப்பரேட்டாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதாவது ஜூனியர் ஸ்டெனோகிராஃபிக்கும் சரி, ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் செப்பரேட்டாக தான் நீங்கள் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அப்ளிகேஷன் போடணும். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் செப்பரேட்டாக ஃபீஸ் பே பண்ணணும். அதே மாதிரி ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 3த்துக்கும் எலிஜிபிள், 3த்துக்கும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஒரே ஒரு அப்ளிகேஷன் போட்டால் போதுமானது. ஆனால் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது கண்டிப்பாக என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஓகே, இதுதான் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான பெஞ்ச்மார்க்கிங் டிசபிலிட்டி. ஜூனியர் ஸ்டெனோகிராஃபிக்கு என்னென்ன பெஞ்ச்மார்க்கிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய கேண்டிடேட்லாம் சூட்டபிள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும், ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டுக்கும் என்னென்ன சூட்டபிள் பெஞ்ச்மார்க்கிங் டிசபிலிட்டி கேட்டகரிஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்துட்டு நீங்கள் பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஜூனியர் ஸ்டெனோகிராஃபரை பொறுத்த வரைக்கும் மினிமம் குவாலிஃபிகேஷன் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மினிமம் 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு ஈக்குவலண்ட்டான இது முடிச்சிருந்தாலே போதுமானது. ஸ்டெனோகிராஃபி தெரிந்திருந்தால் போதும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபி செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் டெஸ்ட் இருக்கும். அதில் ஒரு பேப்பர், அந்த ஒரு பேப்பரில் 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். OMR பேஸ்டாக இருக்கலாம் அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கலாம். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் தான் உங்களுக்கு. ரிட்டன் எக்ஸாம் கிடையாது உங்களுக்கு. ரிட்டன் எக்ஸாம் மீன்ஸ் உங்களுக்கு கையில் டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் எழுதுகிற மாதிரி கிடையாது. கம்ப்யூட்டர் பேஸ்டாக இருக்கும், இல்லைனா OMRஆக இருக்கும். இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். 12ஆம் வகுப்பு ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு இருக்கும். 200 கொஷின் இருக்கும். 2 மணி நேரம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும்.
அதுவே வந்து பிடபிள்யூடி கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி தான் 2 மணி நேரம் 40 நிமிடங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். 3 பார்ட்டாக இருக்கும்னு சொன்னோடையா. ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இருக்கும், 50 கொஷின் 50 மதிப்பெண். ஜென்ரல் அவேர்னஸில் பொறுத்த வரைக்கும் 50 கொஷின் 50 மதிப்பெண். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் 100 கொஷின் இருக்கும், 100 மதிப்பெண் மேக்ஸிமம். சரிங்களா? ஒவ்வொரு தவறான ஆன்சருக்கும் 0.25 மதிப்பெண் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் போடுவாங்க. சரிங்களா? இதுதான் வந்து சிலபஸ்ஸு. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸ்டெனோகிராஃபியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் 10 நிமிஷத்துக்கு டிக்டேஷன் வந்து இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணணும். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் வந்து இங்கிலீஷா ஹிந்தியா அப்படின்றத கண்டிப்பாக கொடுத்துடணும். அதே மாதிரி 80 வேர்ட்ஸ் பர் மினிட் ஸ்பீடில் வந்து உங்களுக்கு இருக்கும். அது 10 நிமிஷம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டிக்டேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷன் டைமை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷாக இருந்தால் 50 நிமிடம் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுவே ஸ்க்ரைப் யூஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்னா 70 நிமிஷம் இருக்கும். சரிங்களா? மிஸ்டேக்ஸ் இதெல்லாம் எவாலுவேட் பண்ணுறது எப்படி அப்படின்றத பின்னாடி வந்து அட்டாச்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். மெரிட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் வந்து குவாலிஃபைங் நேச்சர் தான். அதில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணால் போதும், மினிமம் மார்க் எடுத்தால் போதும். அதை வந்து உங்களுக்கு செலெக்ஷனில் மெரிட் லிஸ்ட்டில் உங்களுடைய ரிட்டன் மார்க் மட்டும்தான் செலெக்ஷனுக்கு எடுத்துக்கொள்வோம். சரிங்களா? அதே மாதிரி ரிட்டன் எக்ஸாம் ஃபஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். யாரெல்லாம் வந்து அந்த ரிட்டன் எக்ஸாமில் மினிமம் மார்க்ஸ் எவ்வளவு அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ அதை கிளியர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? ஓகே. ஜூனியர் செக்ரட்டரியேட் அசிஸ்டண்ட்டில் ஜென்ரலாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்டோர்ஸ் அண்ட் பர்ச்சேஸாக இருந்தாலும் சரி, மினிமம் குவாலிஃபிகேஷன் 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தால் போதுமானது. கம்ப்யூட்டரில் டைப் பண்ண தெரிந்திருந்தால் போதுமானது. எந்த விதமான சர்டிஃபிகேட்டும் தேவை இல்லை. சரிங்களா? செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி தான். இது வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டாக பிரிஞ்சிருக்கும். சரிங்களா? உங்களுக்கு ஸ்டெனோகிராஃபிக்கும் இந்த ஜூனியர் செக்ரட்டரி அசிஸ்டண்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பார்ட் 2 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டை பொறுத்த வரைக்கும் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் 100 கொஷின் இருக்கும், 200 மதிப்பெண்க்கு உங்களுக்கு வந்து இருக்கும். எந்த விதமான நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. அதுவே பார்ட் 2 பொறுத்த வரைக்கும் இது வந்து 90 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். பார்ட் 2 வந்து 1 மணி நேரம் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸில் 50 கொஷின் இருக்கும், 150 மதிப்பெண். அதாவது ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 கரெக்டான ஆன்சர் பண்ணிங்கன்னா 3 மதிப்பெண் கிடைக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 50 கொஷின் 150 மதிப்பெண் மேக்ஸிமம். தப்பாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஒரு தப்பான ஆன்சருக்கும் 1 மதிப்பெண் மைனஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு. அடுத்தது இதற்கு தான் வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் 35 வேர்ட் பர் மினிட் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது நீங்கள் நார்மலாக டைப்பிங் மாஸ்டர் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீட்டிலையே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ் போயிருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு வெல் அண்ட் குட். ஆனால் சர்டிஃபிகேட் இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சிஸ்டத்தில் உங்களுடைய வீட்டில் அல்லது எங்கேயாவது உங்களுக்கு நெட் சென்டர்லையோ இல்லை வேறு எங்கேயாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற இடத்துல நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே இந்த 35 வேர்ட் பர் மினிட் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து டைப் பண்ண முடியும். சரிங்களா? மிஸ்டேக்ஸ்லாம் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றத செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபைனல் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டுக்கு பேப்பர் 2 தான் உங்களுக்கு செலெக்ஷனுக்கு. அதில் எவ்வளோ மதிப்பெண் யார் அதிகமாக எடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் எடுத்துப்பாங்க. ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டரில் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்டு இருக்கும். சரிங்களா? ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கு என்னென்ன பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் அலவன்ஸு. ஓகேங்களா? என்ன பே கமிஷனில் என்ன டிஎன்எஸ் அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 53% வந்து டிஏ இருக்குது. இப்போ 53% டிஏ வந்து உங்களுக்கு இருக்கும். ஹச்ஆர்ஏவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் என்ன சிட்டியில் இப்போ நம்ம வந்து காரைக்குடியிலேயே உங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இசட் சிட்டியில் இருக்கும். உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி 10% வந்து ஹச்ஆர்ஏ வந்து இருக்கும் உங்களுடைய பேசிக் பேயில். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் உங்களுக்கு உண்டு. என்னென்னலாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்ப்ளாயீஸ்க்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சிஎஸ்ஐஆரில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டுக்கு உண்டு. அதே மாதிரி நீங்கள் வந்து ஹச்ஆர்ஏ வந்து வேண்டாம், உங்களுக்கு வந்து குவார்ட்டர்ஸ் அலாட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி குவார்ட்டர்ஸ் அலாட் ஆகுதுன்னா உங்களுக்கான குவார்ட்டர்ஸ் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு அவைலபிலிட்டி பேஸ் பண்ணி உங்களுக்கு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி அதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு உண்டு, லீவ் ட்ராவல் கன்செஷன் உண்டு. அது மட்டும் இல்லாமல் நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் என்பிஎஸ்சில் உங்களுக்கு வந்து உண்டு. அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் ப்ரொமோஷன் ரூல்ஸ் 2020 என்னென்னலாம் இருக்கோ அந்த ஃபெசிலிட்டிஸும் சரி, அதில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதில் ஜாயின் பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு அப்ளிகபிள். சரிங்களா?
லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு 18/3/2025. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. இது வந்து செலக்டடாக இருக்கக்கூடிய போஸ்ட்டு, அதுவும் இல்லாமல் மினிமமாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான போஸ்ட்லாம் அதிகமாக தெரியாது, யாரும் அதிகமாக அப்ளையும் பண்ண மாட்டாங்க. காம்படிஷன் மோரல்லஸ் ரிமைனிங் ஜாப்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது உங்களுக்கு இதில் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? எல்லாம் குரூப் 4 குரூப் 2 இந்த மாதிரி லெவலில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்களே, அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். உங்களுக்கு இங்கேயே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையும் யாராவது ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி கேண்டிடேட்க்கு 5 வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓபிசி கேண்டிடேட்க்கு 3 வருடம், பிடபிள்யூடி கேண்டிடேட் அன்ரிசர்வ்டாக இருந்தாங்கன்னா 10 வருடம், பிடபிள்யூடியில் எஸ்சி கேண்டிடேட்னா 15 வருடம், பிடபிள்யூடியில் ஓபிசி கேண்டிடேட்னா 13 வருடம், எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 3 வருடம். விடோ கேண்டிடேட்ஸ்க்கும் சரி, சிஎஸ்ஐஆர் கேண்டிடேட்ஸுக்கும் சரி எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் கிடையாது. மினிமம் வந்து 18 வயது பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அப்படின்றது தான் கண்டிஷன். ஓபிசி என்சிஎல், ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால ஓபிசி நான் கிரீமி லேயர் சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வேலிட். நார்மலாக இருக்கக்கூடிய ஓபிசி சர்டிஃபிகேட்டோ அல்லது பிசி, எம்பிசி, டிஎன்சி இந்த மாதிரியான சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்ளிகபிள் கிடையாது. சரிங்களா? அதனால் ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்படின்ற சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது இருந்தால் மட்டும்தான் உங்களை ஓபிசி என்சிஎல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓபிசி ரிசர்வேஷனும் சரி, ஏஜ் லிமிட்டுக்கும் நீங்கள் கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? சிஎஸ்ஐஆரில் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டுருக்கக்கூடிய கேண்டிடேட்டுக்கு வந்து எந்த விதமான ஏஜ் லிமிட்டும் இல்லை. சரிங்களா? விடோ கேண்டிடேட்டுக்கும் அதே மாதிரி டெத் சர்டிஃபிகேட் ஆஃப் யுவர் ஹஸ்பண்ட் வந்து இருக்கணும். அதே மாதிரி மேரேஜ் பண்ணலை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட்டும் இருந்ததுன்னா அப்பர் ஏஜ் லிமிட் வந்து அப் டு 40 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். ரிமைனிங் இருக்கக்கூடிய கேண்டிடேட்க்கு 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், சேம் இது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்ளை பண்ணுறது வந்து சிஎஸ்ஐஆர் CECRI வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 18/3/2025. அப்ளை பண்ணும்போது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணி என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ அதனால் நீங்கள் ஃபில் பண்ணிங்கன்னா பேசிக்காக இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் பாஸ்வேர்டும் வரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பேசிக் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ, ரீசெண்டாக இருக்கக்கூடிய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கலரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ, பேக்ரவுண்ட் வந்து லைட் கலரில் இருக்க மாதிரி இருக்க ஃபோட்டோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சிக்னேச்சரும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதையெல்லாம் ஃபில் பண்ணி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. 500 ரூபாய் நீங்கள் வந்து ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் நெஃப்ட்லேயோ, ஐஎம்பிஎஸ்லேயோ, பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்லையோ அல்லது நெட் பேங்கிங்லேயோ நீங்கள் பே பண்ணலாம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அதுவே எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடி கேண்டிடேட், உமன் கேண்டிடேட், எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்ற மாதிரி தான் எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. சரிங்களா? அவங்க ஃபீ பே பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஃபீ பே பண்ணதுக்கப்புறம் ரிசிப்ட் வரும். அந்த ரிசிப்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஹார்ட் காப்பி நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்லை. சரிங்களா? எல்லா விதமான டாக்குமெண்ட்ஸையும் ரெடியாக வச்சுருக்கணும். அப்போது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடும்பொழுது ரெடியாக வச்சுருக்கணும். அதற்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போவே எல்லாமே கையில் வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெல் அண்ட் குட். சரிங்களா? ஓபிசி என்சிஎல் கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டிக்ளரேஷன் ஃபார்ம் இருக்குது. அந்த காப்பியை நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரும்பொழுது டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? அதாவது செல்ஃப் டிக்ளரேஷன் மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் டிக்ளரேஷன் அப்படின்றத அனெக்ஷர் ஃபைலில் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேண்டிடேட்டுக்கான சர்டிஃபிகேட் எந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கான ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபி டெஸ்ட்டுக்கான எப்படி செலெக்ஷன் இருக்கும், அதே மாதிரி அதற்கான மார்க்கிங் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது இந்த பணியிடத்திற்கு எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? நன்றி.